ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மரவள்ளி கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை துருவலாம். இப்போ நல்லா மரவள்ளி கிழங்கை துருவிட்டேன். ஒரு 1/4 கப்பு ரவை, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா பசைஞ்சிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் தூவிக்கலாம். நல்லா மசிச்சுட்டு பிடிச்சி இப்படி வரணும், அந்த மாதிரி பெசரிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீட்டில் வச்சிடலாம். இப்போ நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ இந்த இதில் நம்ம பிசைஞ்ச மரவள்ளி கிழங்கை போட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் தாராளமாக போட்டால் நல்லா தான் இருக்கும். மேலே ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு இது மேலே மரவள்ளி கிழங்கு கொடுத்துடலாம். அப்படி தான், அவ்வளோதான். இப்படி ஃபில் பண்ணி வெயிட்டில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடாயில் தண்ணி வச்சு இட்லி தட்டு வச்சு வெயிட்டில் வச்சுட்டேன். வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துட்டு புட்டு ஆற விட்டு எடுத்து தட்டில் கவுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுது. எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா வீட்டில். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. சாப்பிட்ணும் போல் அப்படியே சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா. பாய்.